பையனை பார்த்தா பாவமா இருக்கா. நல்ல ஆட்டை போட்டுருவானோ. நமக்கு எதுக்கு, போட்ட பில்ல அப்படியே தரப்போறான். வியாபாரம் நடந்தா சரி. இங்க வா. கலர் சரியில்லை. இதை பாரு. இது நல்லா இருக்கானே. என்ன கலர் இது? ஒரு அப்கமிங் டைரக்டருக்கு தெரியாதா? எடுத்து போய் மாட்டு. தம்பி இது கொஞ்சம் பின்னாடி வச்சு பாரு. அண்ணா சின்னதா இருக்கேனா? எனக்கு இல்ல தம்பி, உனக்கு. அண்ணா இந்த Dress சூப்பரா இருக்கு. இதுவா? வெய். இது ரொம்ப பெருசா இருக்கேனா? உனக்கு இல்ல தம்பி, எனக்கு. அண்ணா இந்த பக்கம் நல்லா இருக்குதுண்ணே. கலர் ஃபுல்லா எடு. எந்த கலர் எடுக்கிறியோ எடு. சில்லுக்கு இந்த கலர் கும்முன்னு தூக்கம். ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க? அண்ணா என்னண்ணா இதெல்லாம் போய் இந்த கலருக்கு நான் ஓட்ட ஸ்டில் எடுத்ததுக்கு அப்புறம் போட்டோவை பாரு, அசத்தலா இருக்கும். ஆமா, அப்புறம் என்ன புகழ்ந்து பேசுவோம்ப்பா. இந்தா தம்பி போறோம். இது வரல பில் போடு. தேவைப்பட்ட எடுத்துக்கிறேன். சரிங்க சார். அண்ணா இதுவாவது ஓகே சொல்லுங்கண்ணே. நீ டீ கல்ல வேலை செய்யறதுக்கு இது ஓகே. அந்த அம்மா கூட சேர்ந்து உன்னை நடிக்க வைக்க போறேன். வளர்ந்து வர டாக்டர் ஏன் பேச்சு கேளு. அந்த அம்மா கூட நடிக்கணுமா வேணாவா? நடக்குமாண்ணே? நடக்கும், நடக்கணும். உள்ளவா. என்ன தம்பி அப்படி பாக்குற? சினிமால இருக்கிற எல்லா ஹீரோக்கும் இங்கதான் மேக்கப் டெஸ்ட் எடுத்திருக்காங்க. கமல் சாருக்கு தசாவதாரம், அவி சண்முகி, இந்தியன் எல்லா மேக்கப் டெஸ்டும் இங்கதான் எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல தான் உன்னை மேக்கப் டெஸ்ட் எடுக்க போறேன். தொட்டு கும்பிட்டுக்கோ. அண்ணே நீங்க தெய்வம். என்னையப்பா தொட்டு கும்பிடுற? கீழே தொட்டு கும்பிட்டுக்கோ. சரி சரி ஏந்துக்கோ. நிறைய வேலை இருக்கு. பொட்டிய புடி. அண்ணா முருகேசன் எப்படின்னா இருக்கீங்க? பையனை நல்லா அழகுபடுத்தினேன். கொஞ்சம் சும்மா இருக்கியா? அண்ணே சின்ன பேச்சு தெரியுதுண்ணே. அண்ணே அந்த பேச்சு தசாவதாரம் 10 கெட்டப்பு நான் தான் மேக்கப் போட்டேன். இந்த மூஞ்சிக்கு எனக்கு போட தெரியாதா? ஒரு புடி சோத்துல முழு பூசணிக்காவே மறைக்க பாக்குறானே. ஆஹா, இவன் நமக்கேத்த ஆளுதான். அண்ணே பையனை நல்லா அழகுபடுத்தினேன். இங்க வானே. அண்ணே ஒரு ஸ்டில்லும் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி எடுத்து கொடுங்கண்ணே. குருதி புனல் படம் பாத்தியா? பார்த்தனே. அதுல கமல் சாருக்கு அடிபட்ட மூஞ்சிய அழகா போட்டோ எடுத்து ஒட்டி இருப்பாங்களே. ஆமா, எடுத்ததே நான் தான். அவன் ஒரு கை சோத்துல ஒரு பூசணிக்காய் மறைக்கிறான்னு பார்த்தா இவன் ஒரு கை சோத்துல 2 பூசணிக்காய் மறைக்கிற மாதிரி தெரியுதே. இவனும் நம்பால் தான். ஆக்ஷன். சிரிடா சிரி. டேய் நிமிர்ந்துடா. பாஸ் குடு. சீரியஸா பாரு. ஸ்டைலா குடு. அழுவு. கை தூக்கி இப்படி வர இருடா. ஹலோ 1 மினிட். என்ன போஸ் கொடுக்குற? என்ன பார் எப்படி கொடுக்குறேன்னு. யோ ஏடியா. என்னது சார்? எடுங்க சார். போஸ் கொடுக்குறேன். போஸ் எடுங்க சார். பாரு என்ன அப்படியே. நடிப்புன்னா என்னன்னு தெரியுமா? படங்கள்லாம் பாக்குறியா? சார் 1 செகண்ட். கண்ணாடி கைட்ரா. அந்த அம்மா கிட்ட உன்னை பத்தி எவ்வளோ பெருமையா பேசியிருக்கேன். போட்டோ பார்த்த ஒன்னும் அந்த அம்மா அந்த பையன் என் கூட தான் நடிக்கணும்னு ஆசை பண்ணும். அண்ணா மறுபடியும் கேக்குறேன், நடக்குமாண்ணே? நடக்கும், நடக்கணும். அந்த படத்தை டைரக்டர் உன் ஸ்டில்ல பார்த்த உடனே புக் பண்ணும். புக் பண்ண உடனே அட்வான்ஸ் கொடுப்பாங்க. அதே எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்கணும். அண்ணே பையனை அழகழகா எடுக்கணும். எடுங்கண்ணே. ரெடியா? கமல் மாதிரி கொடு, என்டிஆர் மாதிரி கொடு, சிரஞ்சீவி மாதிரி கொடு, அமிதாப் பச்சன் மாதிரி கொடு, எம்ஜிஆர் மாதிரி கொடு, சூப்பர் ஸ்டார் மாதிரி கொடு. கொஞ்சம் பொசிஷனுக்கு வா. எதுக்கு பம்பற? ஸ்டைல காட்டு. இப்படி காட்டு. அந்த லைட் கொஞ்சம் டர்ன் பண்ணுப்பா. காட்றா. டேய் ஏன்டா உன் தொயில காட்டுற? இறங்கல கீழ. இப்படி கைய வச்சு காட்றா.
ஏன்டா உயிரை எடுக்கிற? பயம்படுத்தாதீங்கண்ணே. டேய் என்ன கதைகள் யாரா? ஒழுங்கா நில்லு, ஸ்டைல் பண்ணு. இப்படி கையை காட்டு, நல்லா கையை நிமித்தி காட்டு. என்னடா காட்டுற? ஏன்டா உயிரை எடுக்கிற? எடியாஸ் இல்ல. யோ கொஞ்சம் இந்த பக்கம் வா. போ, இறக்கு இறக்கு. இந்த ஸ்டைல் வேணாம். பேலன்ஸ் பண்ணு. எடுங்கண்ணே. நல்லா சிரி. அதேதான். இப்படி கொடு. இப்படி இப்படி நில்லு. நல்லா பண்ணு. இப்படி கொடு. இரு. எடுங்க. நெக்ஸ்ட் வேற ஒரு போஸ் கொடுங்க. எடுத்தது காட்டுங்க. இந்தா போட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கானே. நம்ம படத்துல ஹீரோ போட்டா என்ன? எது ஓம் படத்துக்கா? சார் என்னப்பா? சார் உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு சார். நான் பிஸியாக இருக்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு வர சொல்லு. சார் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன் சார், போராடி பார்த்துட்டேன் சார். கிட்டத்தட்ட 1 hour உங்களை பார்த்துட்டு தான் போவேன்னு ஒத்த காலில் நிற்கிறாரு சார். ரொம்ப அடம் பிடிக்கிறாரு சார். ம், சரி வர சொல்லு. வர சொல்லவா சார்? சொல்லு. உள்ள வரத்துக்குள்ள போரும் ஆச்சு. சார் வணக்கம் சார். வணக்கம். யாருப்பா நீ? நான் அப்கமிங் டேரக்டர் சார். ஏதோ புது அசிஸ்டன்ட் டேரக்டருங்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குதா கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்க்க வந்தேன். சரி சரி உட்கார். உட்காருப்பா. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. என்ன விஷயம் வந்திருக்கிறீங்க? என்கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குது சார். தமிழ் சினிமாவிலேயே, இந்தியாவிலேயே, ஏன் இந்த உலகத்திலேயே இப்படி ஒரு கதையை யாரும் டச் பண்ணி இருக்க மாட்டாங்க சார். அப்படி ஒரு கதை வச்சிருக்கேன் சார். இது வரைக்கும் இந்த கதையை நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை சார். சத்தியமா இப்பதான் சார் முத உங்ககிட்ட சொல்ல போறேன். அப்படியா? சரி, இந்த படம் எடுக்க எவ்வளோ செலவாகும்? திடீர்னு கேட்டாரு. நம்ம பட்ஜெட்டோ போடல, குத்து மதிப்பா ஒரு பட்ஜெட்டை அடிச்சு விடுவோம் சார். ஒரு 5-6 ஆகும் சார். 5-6ன்னா? விபரமா கேட்குறாரு சார். ஒரு 5 கோடி 6 கோடி. சரி சரி, இது பெரிய பட்ஜெக்டாக இருக்கு. இப்போ நான் சின்ன பட்ஜெட்டில் படம் பண்ணின்னு இருக்கிறேன். இது முடியட்டும், பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. என்கிட்ட ஒரு பையன் இருக்கான் சார். சின்ன பட்ஜெட் எடுத்துட்டு இருக்கீங்களே, அந்த கதையில் ஒரே ஒரு சின்ன கேரக்டர் கொடுத்தீங்கன்னா அந்த பையன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சுக்கோ சார். வர சொல்லு, பார்க்கலாம். சரி சார், ரொம்ப நன்றி சார். நான் வரும்போதே உங்க முகத்தை பார்க்கும்போதே நினைச்சேன் சார், நீங்க ரொம்ப நல்லவர்னு. சத்தியமா நீங்க நல்லவர் சார். நான் போய் கூப்பிட்டு வரேன் சார். சார் நான் சொன்னது இந்த பையனா சார்? கும்பிடுறா. வணக்கம் சார். சரி சரி, பையன் நல்லா தான் இருக்கிறான். நான் டைரக்டர் கிட்ட சொல்கிறேன், டைரக்டர் போய் பாருங்க. ஓகே, ரொம்ப நன்றி சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. ஒரு சின்ன பட்ஜெட் எடுத்துட்டு இருக்கீங்களே. சரி சரி, நான் சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். வரேன் சார். கும்பிட்டு போகிறேன், வா. ப்ரொடியூசர் சொல்லியிருந்தார்ல, அந்த பையனை வர சொல்லிட்டீங்களா? வர சொல்லிட்டேன் சார். இது சரி முடிஞ்சது. அடுத்த சீன் அது இதுவும் முடிஞ்சது. இதுதான் சார் இந்த பையன். ஓகே, வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கே. பேர் என்ன? வேடப்பன் சார். வேடப்பன். பேர் வித்தியாசமா இருக்கே. குலதெய்வம் பேர் சார். ஓ, குலதெய்வம் பேரா? ஆமாம். சரி, ஓகே. நடிக்கணும், நடிச்சு பெரிய ஆளா வரணும், அதானே? அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை சார். உங்கள் நடிகையோட தீவிர ரசிகன். அவங்க கூட நடிக்கணும். பரவாயில்லையே. ஓகேயா, எங்க நடிகையோட தீவிர ரசிகன்ற முறையில் உனக்கு சான்ஸ். காசியும் இங்க வாங்க சார். இந்த தம்பிக்கு கைதி ட்ரெஸ் போட்டு சரி அழைச்சிட்டு வாங்க. ஓகே சார். போ 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 சரிங்க சார். போயிட்டு வா. அண்ணா வணக்கம் சார் சொல்லுங்க சார். இப்போ அந்த பொண்ணு அங்கேருந்து வராங்க. வந்த உடனே அந்த பையன் எமோஷன் ஆனா சுட்டான். சுட்ட உடனே துடிச்சு கீழே விழுந்தாங்க. ஓகே சார். இதான ஷாட்டு, ரெடி பண்ணுங்க.